குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸில் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் பற்றி பார்ப்போம். அதாவது இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம சிம்பிளாக கமிட்டின்னு பார்த்தோம்னா அது ஏகப்பட்ட கமிட்டி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அவ்வளோவும் படிக்க வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வந்து ஒரு 20 to 30 கமிட்டி தான் வந்து இம்பார்ட்டண்டான கமிட்டி. அதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், சர்க்காரியா கமிட்டி. அது எதுக்காண்டினா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காண்டி போட்டால் சர்க்காரியா கமிட்டி. அதாவது நம்ம இந்த சினிமா படங்களில் எல்லாம் முன்னாலெலாம் சொல்லுவாங்க ஊரில் சர்க்கார் வேலை அப்படிம்பாங்க. சர்க்கார் வேலைனா என்ன வேலை? அரசாங்க வேலை. அரசாங்கம்னா என்னது? ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்போது சர்க்காரியா கமிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறோம் சர்க்காரியா கமிட்டி. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று பாருங்கள், மகான் லோபிஸ் காட்ஜில் ராவ் கமிட்டி. இது எதுக்காக போடப்பட்ட கமிட்டினா நேஷ்னல் இன்கம்காக போடப்பட்ட கமிட்டி. இதில் நான் மகான் அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அங்கே இன்கம் அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். பொதுவாக நம்ம யாரை மகான்னு சொல்லுவோம்? யாரை அறிவாளியோ அவனை தான் மகான்னு சொல்லணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார்கிட்ட காசு அதிகமாக இருக்கோ அவனை தான் மகான் அப்படிங்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து மகான் அப்படின்னாலே உங்களுக்கு காசு சம்மந்தப்பட்ட ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஒரு வருமானம் அந்த மாதிரி ஞாபகம் வந்துடணும். அவன் மகான்னா நேஷ்னல் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேல்கம் கமிட்டி. அது எதுக்குன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி. இதில் மேல்கம்மில் வந்து நான் கேம் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அங்கே மைக்ரோ அப்படிங்கிறது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மேல்கம்மில் கேம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்மி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மினா வந்து இந்த குறை அப்படிங்கிறது தான் கம்மி அப்படிம்பாங்க. இந்த மேல்கம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கம்மினாலே வந்து அந்த சைடு மைக்ரோ அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ வந்து இந்த மேல்கம், கம்மி, மைக்ரோ. ஓகே, கம்மி, மைக்ரோ இந்த வேர்டு 2 வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் இது வந்து மறக்காது. அப்போ மேல்கம் கமிட்டி எதுக்கு? மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனுக்காண்டி போடப்பட்டது தான் மேல்கம் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அபித் ஹுசைன் கமிட்டி. இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்காண்டி போடப்பட்டது. அதில் பிட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து பிட் அப்படிங்கிற எங்கே யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாமில் வந்து நம்ம முன்னால் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பிட்டு பேப்பர் கொண்டு போவோம். பிட்டு பேப்பர்னால் சின்ன பேப்பர், ஸ்மால் பேப்பர். அப்போது அபிட் ஹுசைன், அதில் பிட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கோஸ்வாமி கமிட்டி. அது எதுக்காண்டி போடப்பட்டதுன்னா இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்க்காண்டி போடப்பட்டது. அதில் சுவாமி அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அந்த சைடு வந்து சிக்னஸ் அப்படிங்கிற வேர்டை ஹைலைட் பண்ணியிருப்பேன். சுவாமினா வந்து நமக்கு தெரியும் கடவுள் அப்படிங்கிறது. சிக்னஸ்னால் வந்து வியாதி. கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னா வியாதியே வராது. அப்போ கோஸ்வாமி இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்வருள் ஹச்ஓடி கமிட்டி. அது என்ன? மைனிங் பாலிசிக்காண்டி போட்டது. அந்த ஹச்ஓடி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஹச்ஓடினா வந்து நம்ம காலேஜில் ஹச்ஓடி இருப்பாங்க. எப்படின்னா ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பான். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் லீவ் போடக்கூடாது, வேறு அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அப்போ ஹச்ஓடினா அதில் வந்து பாலிசி அப்படிங்கிறது நீங்கள் போலீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹச்ஓடினா மைனிங் பாலிசி. நீங்கள் இதை வந்து ஹச்ஓடி போலீஸ் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரிக் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே செய்யாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆப்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் படித்தா கூட இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்காது. ஆனால் ட்ரிக் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக மறக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், அடி காத்ரேஜ் கமிட்டி. அது எதுக்காண்டி போடப்பட்டதுன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்காண்டி போடப்பட்டதான் அடி காத்ரேஜ் கமிட்டி அப்படிங்கிறது. கார்ப்பரேட்னா என்னது? இந்த ப்ரைவேட் கம்பெனி. கவர்னன்ஸ்னு இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு இந்த பக்கம் நான் அடி அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது கார்ப்பரேட் கம்பெனியோட அடியாளாக தான் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அடினா கார்ப்பரேட் கம்பெனியோட அடியாளாக தான் நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது, நம்ம அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராகேஷ் மோகன். ஓகேவா? ராகேஷ் மோகன் கமிட்டி எதுக்கு அப்படின்னா இந்த ரயில்வேஸ்க்காண்டி போடப்பட்ட கமிட்டி தான் ராகேஷ் மோகன் கமிட்டி. நீங்கள் வந்து ரா அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் ரைமிங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரா ரயில்வேஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து நம்மளோட எல்லா வீடியோலையுமே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் தான் போட்டிருப்போம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்போம். சேம் டைம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸும் போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனலோட எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.